அடுப்படி பிரிஞ்சிச்சு. ஆனா அண்ணன் தம்பி பிரியல. கடைசில நடந்தது ஊரையே கண்கலங்க வச்சுச்சு. விடிஞ்சிடுச்சு. சூரியன் மெல்ல மேல ஏற ஆரம்பிச்சிட்டான். வாசல்ல பொம்பளைங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாட்டுப்பால் கறக்கிற சத்தம் ஒரு பக்கம், பறவையோட கீச்சு இன்னொரு பக்கம். அந்த ஊரே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. அந்த ஊர்ல தான் நம்ம கதையும் நடக்குது. அந்த ஊர்ல ராமசாமிங்கிற விவசாயி 2 பசங்க. மூத்தவன் முத்து, இளையவன் வேலு. டேய் வேலு, மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டேடா? அதெல்லாம் காலையிலே வச்சுட்டேனே. இப்போதான் தீவனமும் போட்டுட்டு வந்தேன். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லடா. முத்துவும் வேலுவும் ஒன்னா வயலுக்கு போறத பார்த்த டீ கடைக்காரரே, அண்ணன் தம்பினா இவங்க மாதிரி இருக்கணும்பான்னு சொல்லி ரசிப்பாரு. வீட்டுக்குள்ள செல்வியும் கலாவும் ஒன்னா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி காய்கறி நறுக்க, இன்னொருத்தி சாம்பார கிளற. அந்த வீட்ல சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் குறையே இல்ல. ஏ கலா, சாம்பார கொஞ்சம் ருசி பாருடி. எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லு. அக்கா, உங்க கை பக்குவத்துக்கு ஈடே இல்ல. நீங்க செஞ்சா சாதாரண சாம்பாரும் அமிர்தமா தான் இருக்கும். வாசல்ல உட்கார்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராமசாமி ஐயா, என் குடும்பம் இப்படியே ஒத்துமையா இருந்தா போதும். இந்த வீட்ல என்ன பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் மங்கம்மா வெளிய நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா. யாரு ஒத்துமையா இருந்தாலும் அவ கண்ணுக்கு ஆகாது. ஒரு குடும்பத்துல சண்டை மூட்டுறதுல தான் அவளுக்கு சந்தோஷம். ஒரே அடுப்புல சமைக்கிறீங்களா? சீக்கிரமே அந்த அடுப்பே 2ஆ பிரியும். அப்பதான் மங்கம்மா யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். மறுநாள் காலையில ஊரு முழுக்க விடிஞ்சிருச்சு. ஆனா ராமசாமி குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு மட்டும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மங்கம்மா வழக்கம் போல ஒரு குடும்பத்துல சண்டை மூட்டுற வேலைய ஆரம்பிச்சிட்டா. ஏ செல்வி, உனக்கு பொழைக்கவே தெரியாதா? எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. உன் ஓரகத்திக்கும் கொஞ்சம் வேலை சொல்லி கொடுக்கணும்ல. இப்படியே விட்டா எல்லா சுமையும் ஓன் தலையில தான் விழும். அக்கா, அப்படிலாம் இல்ல. கலா வீட்டுக்குள்ள வேற வேலை பாத்துக்கிட்டு இருப்பா. நான் தண்ணி புடிச்சிட்டு போனா அவ சமையல முடிச்சிடுவா. அதெல்லாம் நீ சொல்ற சமாதானம். எல்லா வேலையும் நீதான் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. எங்களுக்குள்ள யாரு என்ன வேலை செஞ்சாலும் அது நம்ம வீட்டுக்காகத்தானே அக்கா. நான் செஞ்சா என்ன, அவ செஞ்சா என்ன? நீ ரொம்ப நல்லவளாதான் இருக்க. ஆனா எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. என் ஓரகத்தி அப்படிப்பட்டவ இல்லக்கா. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் கஷ்டப்பட்டு நிக்கும்போது மங்கம்மா சொன்னது சரிதான்னு மட்டும் சொல்லாத. மங்கம்மா போயிட்டாலும் அவ விட்டு போன வார்த்தை மட்டும் செல்வியோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல வயல் வேலைய முடிச்சிட்டு ராமசாமி ஐயாவும் வீட்டுக்குள்ள சாப்பிட வந்தாரு. என்னம்மா கலா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்குமா? நீங்க ஆசையா சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் மாமா. வாசல்ல தலைவாரிக்கிட்டு இருந்த செல்வி உள்ள ராமசாமி ஐயாவும் கலாவும் பேசுறத கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தா. என்னடி கலா, நீயே சமைச்ச மாதிரி பெருமை பேசுற. காய்கறி வெட்டி கொடுத்தது தவிர வேற என்ன செஞ்ச? அக்கா, நான் அப்படி சொல்லவே இல்ல. வேற என்னடி சொன்ன? வெறும் காய்கறி வெட்டினதுக்கு இவ்ளோ பேசுற. நாளைக்கு நீ மட்டும் சமைச்சா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு தோணுது. அக்கா, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாம ஒன்னா செஞ்ச வேலையை தானே மாமா பாராட்டினாரு. நான் இவ்ளோ நாளா உன்னை நம்பினது தப்பா போச்சுன்னு இப்பதான் புரியுது. அக்கா, என்ன பேசுறீங்க? போதும், இனிமே என்னோட வேலையில தலையிடாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த 2 பேரு இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்து ராமசாமி ஐயா அதிர்ச்சி ஆயிட்டாரு. வாசல்ல நின்னு இதையெல்லாம் மங்கம்மாள் பார்த்துட்டு சிரிக்கிறா. மங்கம்மா விதைச்ச விஷம் மெதுவா எல்லாரோட மனசுலயும் பரவ ஆரம்பிச்சுச்சு. அந்த விஷம் அடுப்படிய மட்டும் பிரிக்குமா? இல்ல, உயிருக்கு உயிரா வாழ்ந்த அண்ணன் தம்பியையும் பிரிச்சிடுமா? இனிமேதான் அந்த குடும்பத்தோட உண்மையான சோதனை ஆரம்பம். அந்த நேரம் வீட்டுக்கு வெளியே திண்ணையில உட்கார்ந்திருந்த செல்வி கிட்ட மங்கம்மா மீண்டும் அவளோட விஷ பேச்ச ஆரம்பிச்சா. என்ன செல்வி, நேத்து நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லைன்னு இப்ப புரியுதுல? என்னமோ
மனசு ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் உனக்கே புரியும். வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம முத்துவும் வேலுவும் எப்பவும் போல ஒன்னா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணே, வீட்டில் எல்லாம் நல்லா தானே இருக்கு? ஏன்டா கேக்குற? செல்வி அக்கா நேற்று கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. விடுடா, ஏதாவது சின்ன விஷயமா இருக்கும். அப்படின்னா சரி. வீட்டுக்குள்ள புயல் உருவாகிறத வயல்ல இருந்த அண்ணன் தம்பி இன்னும் அறியல. மறுநாள் காலையில பின்பக்கத்துல கலா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா. நேத்து நடந்த சண்டையோட கோபம் இன்னும் குறையாத செல்வி நேரா அவகிட்ட வந்தா. கலா, முதல்ல அந்த பாத்திரத்தை கழுவி முடி, அப்புறம் 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வா. இதோக்கா, இன்னும் 2 நிமிஷம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். சொல்லுறது மட்டும் வேகமா இருக்கு. வேலையிலயும் அதே வேகத்தை காட்டு. அக்கா, இவ்ளோ நாளா நான் இப்படிதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள பெரிய உதவி செஞ்ச மாதிரி பேசாத. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வேலை தான் பாக்குறாங்க. அக்கா இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத கலா கண்ணுல கண்ணீரோட ஒரு வார்த்தை கூட பேசாம குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்க போனா. ராமசாமி ஐயா கவலையோட உட்கார்ந்திருந்தாரு. அப்போ செல்வியும் கலாவும் அவர் முன்னாடி வந்து நின்னாங்க. 2 பேரோட முகத்திலயும் சந்தோஷம் இல்ல. ஏம்மா, என்ன நடக்குது இந்த வீட்ல? ஒண்ணுல மாமா, சின்ன விஷயம்தான் மாமா. இவ்வளவு நாளா இல்லாத சண்டை இப்ப மட்டும் ஏன் வருது? ராமசாமி ஐயாவோட கேள்வி 2 பேரையும் வாயடக்க வச்சுச்சு. என்ன சொல்றதுனே தெரியாம திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு அமைதியா நின்னாங்க. இனிமே ஒரே அடுப்புல சமைக்க முடியாது. நான் தனியா சமைச்சுக்கிறேன். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இனிமே யாரும் யாரு வேலையிலயும் தலையிட வேண்டாம். அவங்க வேலைய பாத்துக்கட்டும். ஏம்மா, ஒரே வீட்ல தனி அடுப்பாடா? என்னம்மா இப்படி பேசுற? இந்த குடும்பத்துல அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட கிராமத்து குடும்ப கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.